ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டெப் பை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் போர்டுன்னுவாங்க, ஷார்ட்டாக வந்து இஎம்பின்னு. இது வந்து 2 வீல் போர்டு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து எலக்ட்ரிக்கில் வேலை செய்யும். ஃப்ரண்ட் வீலு ரியர் வீலும் தனியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பேலன்சிங் பைக். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இன்னொன்று டீட்டெயிலாக காட்டுறவாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் போர்டு. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது ரியர் சைடு. இது பார்த்திங்கன்னா இப்படி நின்று ஓட்டணும். ஆள் வந்து இப்படி 2 கால் இன்சைடு வச்சுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆக்சிலேட்டரும் பிரேக் கேபிளும் இதில் தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி நின்றுட்டு ஒரு கையில் பிடிச்சின்னு இப்படி போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்போ வந்து நான் வந்து போயிட்டே இருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணால் அந்த சைட் டர்ன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த சைட் லீன் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இந்த வீல் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டர்ன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து எனக்கு இந்த சைடு டர்ன் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த சைட் லீன் பண்ணால் இப்போது வீல் இந்த சைட் டர்ன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைரோ எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டாக வண்டியை மூவ் பண்ணோன்னே இந்த ஃப்ரண்ட் வீல் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் வீல்னால தான் இது பேலன்சிங்லேயே இருக்குது. இந்த வீலை வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே ஒரு ட்ராலி இருக்கும். நீங்கள் எந்த சைடு அந்த ட்ராலியை நீங்கள் தள்ளுறீங்களோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வீல் டைரக்ஷன் டர்ன் ஆகிடும். நான் இப்போது ட்ராலி வந்து லெஃப்ட் சைட் டர்ன்னா லெஃப்ட் சைட் டர்ன் ஆகும், ரைட் சைட் டர்ன் ஆகும். அதுமாரி அதே கான்செப்ட் தான் இதுலேயும். இது எப்படி ஒர்க் பண்ணணும்னா, எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஃப்ரண்ட் வீல்லேருந்து இந்த ரியர் வீல் வந்து சென்டரில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வேலை செய்யும். இல்லைனா நீங்கள் இது அலைன் பண்ணலன்னா, ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணலன்னா ஆகும்னா, இது இந்த சைடு எப்போ இப்படியே தான் டர்னில் இருக்கும், இப்படி லெஃப்ட்டில் போவோம், ஒரு சைடு அலைன்டாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வீல் வந்து ரியர் வீல் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்போக்கு அந்த ஹப் மோட்டர் வச்சு ரெடி பண்ணுறோம். இது பேட்டரி இருக்கும், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இது ஹப் மோட்டர் இங்கே வந்துடும். இது வந்து நார்மலான ஸ்போக் வீல் வந்து எலக்ட்ரிக். இந்த ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வேறு மாரி ப்ராசஸில் இருக்கும். ஃப்ரண்ட் வீலே நம்ம என்ன பண்ணால் மொத்த ஸ்போக்கு எடுத்துகிட்டு திரும்ப ஒரு இங்கே ஒரு மெட்டல் பிளேட் வச்சு வெல்ட் வச்சு இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் வீலும் தனியாக ரெடி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் தான் இது. இப்போ இது வந்து ப்ரோட்டோடைப் வந்து 1:2 ஸ்கேலில் இருக்குது. இந்த சின்ன ப்ரோட்டோடைப் வந்து பெரிய ஒர்க்கிங் மாடலாக நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இதுக்கு பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும். நான் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட்டாக இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்கும். எத்தனை பார்ட்டுன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் ஆகிறதுக்கும் பார்ட்டாக போகிறேன் நான். பார்ட் 1, பார்ட் 2. ஏன்னா இது வந்து ரெடி பண்ணுறது பெரிய லாங் ப்ராசஸ். இது ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது கரெக்டாக சென்டராக பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபுல் ப்ராசஸ் வந்து பார்ட்டாக போடுறேன் நான். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இல்லை பார்ட் 4 கூட இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வாங்கின மெட்டீரியல். இந்த சின்ன டியூப் பார்த்தீங்கன்னா 61 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா 3/4. இதுதான் நான் வாங்கின ஃபுல் மெட்டீரியல். இப்போ இந்த மெட்டீரியல் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்கொயர் டியூப் வந்து 3/4 ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா நான் 60 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன் நான் 60 சென்டிமீட்டருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் சேஸ். அந்த சென்டரில் நிற்கிறது பேட்ரி மவுண்ட்டு எல்லாமே இதில் தான் வரும். அதனால தான் நான் இந்த ஸ்கொயர் டியூப் வச்சுருக்க பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிள் கிரைண்டர் வச்சு அதில் 60 மார்க் பண்ண அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ண அந்த ஸ்கொயர் டியூப்லேருந்து அந்த சைடில் இருக்கிற பீஸ், கீழே இருக்கிற பாட்டம் பீஸ் மட்டும் விட்டு சைடில் எல்லாம் கட் பண்ணிட்டு ஹேமர் வச்சு அதை பெண்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் டியூபாக மாற்றிடுறேன். இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா 2 சைடும் நான் இதுமாரி
மடித்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஆர்க் வெல்டு வச்சு என்ன பண்ணுறேன்னா அதை க்ளோஸ் பண்ண டியூப்பை வந்து வெல்டு பண்ணிடுறேன். அதேமாதிரி நான் இப்போ 2 சைடும் வெல்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் 2 சைடும் வெல்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் ஸ்விங்காமுக்கு ரியர் ஸ்விங்காமுக்கு வந்து ஆக்சலாக ஒர்க் ஆகும். ஸ்விங்காமுக்கு இது பார்த்தீங்கன்னா லேத்து எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கரெக்டான டைமென்ஷன் கட் பண்ணி அந்த பேரிங் மாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஃப்ரண்ட் ஸ்விங்காமுக்கோ ரைட் ஸ்விங்காமுக்கோ இந்த ஆக்சலாக இருக்கும். அது என்ன பண்ணுறேன்னா நான் கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸும் அந்த டிஸ்டன்ஸும் 6 சென்டிமீட்டருக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஆர்க் வெல்டு வச்சு நான் அந்த இடத்துல வச்சு கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு 90 டிகிரியில் வச்சுருக்கேன் பார்த்து வெல்டு வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா வெல்டு வச்சிட்டேன். இந்த வாஷர் மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்காமை பிடிச்சிக்கும், ஃப்ரண்ட் ஸ்விங்காமோ ரியர் ஸ்விங்காமுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்விங்காமோ ரியர் ஸ்விங்காமும் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அட்டாச்சில் இருக்கும், டிஸ்மேண்டல் பண்ண முடியாது. அதுமாரி செட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்விங்காம் ரெடி பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 1:2 3/4 டியூப். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டியூப் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வந்து கட் பண்ணி இதுமாரி எல் ஷேப்பில் ஒரு லைட்டாக டில்ட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து கீழே மேலே இருந்து நிற்கிறது வந்து கீழே வைக்கிறதுக்காக இதுமாரி கட் பண்ணி இதுமாரி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கட் பண்ணதை வந்து பெண்ட் பண்ணி வெல்ட் வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெல்ட் வச்சிட்டேன். இப்போ வந்து ஒன்று சைடு பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் அதிகமாக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ரைட் சைட்லேயும் அந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் கட் பண்ணி இன்வெர்ட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்வெர்ட்டாக பெண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப கட் பண்ணி நான் அதை அவுட்வெர்ட்டாக பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2த்தையும் நான் வெல்ட் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்வெர்ட்டாக பெண்ட் பண்ணது மாரி இப்போ அவுட்வெர்ட்டாக கட் பண்ணி பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஜிக்ஸாக்டில் இருக்கும் பாருங்கள், இதேமாரி தான். ஏன்னா இது வந்து வீல் பேஸ் வந்து பெருசாக இருக்கும், இங்கே ஸ்விங்காம் வந்து ஃபஸ்ட்டு சின்னஸ்லேருந்து பெருசு வரும், அதனால் சொல்லிட்டு இதுமாரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்ச பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரைண்டர் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்விங்காம் செட்டப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேசிஸில் வந்து அதை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஃப்ளாட் பிளேட்டை வச்சு. இப்போ இந்த ஃப்ளாட் பிளேட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் வந்து எப்போ இன்டாக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஸ்விங்காம் ரெடி பண்ணுறோம். ஃப்ரண்ட் ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா அதே ரியர் ஸ்விங்காம் ரெடி பண்ண 3/4 ஸ்கொயர் டியூப்பில் தான் ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான், இந்த இதில் தான் இருக்க போகுது நம்ம ஃப்ரண்ட் ஸ்விங்காம். இப்போ வந்து வெல்ட் அடிச்சுக்கணும். இப்போ வெல்ட் அடிச்சுக்க போகிறேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ரண்ட் ஸ்விங் ஆர்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால் பேரிங் மாரி வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கும் டர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறமா நீங்கள் ஒரு பிளேட் வந்து இதேமாரி ஹப் வந்து அது அட்டாச்சாக இருக்கும். இதுமாரி ஒன்று வரும் அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேசிஸில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதை இன்சர்ட் பண்ணணும். இது வந்து பர்மனெண்ட்டாக இங்கே ஃபிக்ஸில் இருக்கும். இப்போது இது வரைக்கும் தான் பார்ட் 1 வீடியோ. இப்போது பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா மிச்ச ரிமைனிங் ப்ராசஸ் இருக்கும்.